ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே அப்போது எடுத்த vlog தான். வழக்கம் போல் சண்டே டே எல்லாருக்கும் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் நானுமே. எனக்கும் உடம்பு சரியில்லை, த்ரிஷன் குட்டிக்குமே அடுத்தடுத்த நாள் 2 பேருக்குமே மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கொஞ்சம் சிக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது வீடே. அந்த டைமில் நான் கொஞ்சம் ஹஸ்பண்ட் குக்கிங் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சஷு வீடை பெருக்கி விட சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்தா அன்னைக்கு இந்த டிவி கிட்டெல்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஓகே க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னோம். நல்லா ஆனால் க்ளீனாக தான் க்ளீன் பண்ணான். நல்லா தண்ணிலாம் தொட்டு தொடச்சி விட்டுட்டு எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணான். ஆஃப்டர் க்ளீனிங் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா க்ளீன் பண்ணியிருந்தான். ஆனால் என்ன, நம்ம அப்பப்போ பக்கத்தில் இருந்து கைட் பண்ணணும், அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதிசயம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நடக்கும். சில நேரங்களில் வீடு மட்டுமாவது பெருக்கடா அப்படின்னு சொன்னால் கூட பெருக்க மாட்டான். இன்றைக்கி எதுவும் அவனே எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தான். சரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் தான் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லையா. ஸோ அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவனே எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தான். முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹஸ்பண்டும் பசங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். விளையாடுற டைம் விளையாடுவோம், சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. நான் ரொம்ப டென்ஷன் ஆனேன் அப்படின்னா ஒரு சில நேரம் கத்தி விட்டுருவேன், பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 5 வயசில் வளைஞ்சாதான், அதுக்கப்புறமா வளையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் நம்ம எந்த வேலையும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால இப்போ ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டீன் ஆகிடும் அவங்களுக்கு. அப்படியே ஹஸ்பண்ட் அன்றைக்கி லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. 11 o'clock போல் அதுதான் எல்லாருமே குடித்தோம். அதுக்கப்புறமா நான் மட்டன் பிரியாணி மட்டும் ரெடி பண்ணேன். ஹஸ்பண்ட் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தாங்க. த்ரிஷன் குட்டிக்கும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் அவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்ற வழியில் இளநியில் நிறைய கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இளநீ நாங்களும் குடிச்சிட்டு பசங்களுக்கும் வரும்போது வாங்கிட்டே வந்துட்டோம் வீட்டுக்கு. இனி டே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஸ்டார்ட் ஆகுது. வெளியில் பார்த்திங்கன்னா அந்த வெராண்டா ஃபுல்லாகவே பெருக்கி க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்து அள்ளி போட்டுட்டேன். இதை பார்த்திங்கன்னா டெய்லியுமே பெருக்கணும். ஏன்னா கீழே அப்படியே ரோடு அப்படிங்கிறதுனால டெய்லியுமே தூசி சீக்கிரமாகவே படிஞ்சிரும் இந்த விண்டோ இது எல்லாத்துலேயுமே. ஸோ வேலைக்கு வரவங்க வர்றதுக்குள்ளே காலையிலே இந்த வேலையை மட்டும் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சிடுவேன். மற்ற வேலையை கூட மெதுவாக பார்த்துடுவேன். ஸோ அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா பெருக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பும் அன்றைக்கி போட்டு விட்டுட்டேன். அப்புறம் ட்ரெஸ் வாஷிங் வேறு இருந்தது. ஸோ குட்டி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாஷிங் எல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அவனையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா மாடியில் தண்ணியில் வளர்ப்பிட்டுருக்கான். சும்மாவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அப்பப்போ போயிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் வாஷ் பண்ணி போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்து குட்டி எழுந்திரிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணாமல் இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டே ஒரு வாரம் இருக்கும். அது எல்லாத்தையுமே மடிக்காமல் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. ஏன்னா பேக் டு பேக் ப்ரொடக்ஷன் வேலையும் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டினியூவாக அந்த பக்கமும் பார்த்துட்டு குட்டியும் பார்த்துட்ருக்கிறது பெரிய வேலையாக இருக்குது எனக்கு. ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அப்புறமா மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெட்டை மட்டும் நீட் பண்ணிவிட்டு போயிட்டேன். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா த்ரிஷன் குட்டிக்கு திரும்ப செகண்ட் தூக்கம் வந்துடுச்சு. எப்போவுமே ஒரு 11 o'clock 11:30 அந்த மாதிரி தூக்கம் வந்துடும். கொஞ்ச நாளாகவே த்ரிஷன் குட்டி ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். என்ன எங்கேயுமே போக விடுறதில்ல, காலை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான். அதனாலே என்னால் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக எந்த வேலையுமே என்னால் பார்க்க முடியல. ஸோ பேக் டு பேக் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் எல்லா வேலையுமே நான் பார்த்துட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 3:30 ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க அண்ணன் வந்ததுக்கப்புறமா நார்மல் ஆகிடுறான், விளையாட ஆரம்பிச்சிடுறான் அவனாவே. அதுலேயும் இப்போல்லாம் தூக்கம் வந்துருச்சுன்னா போதும், அவனாவே போய் பிளாங்கெட் எடுத்துகிட்டு என்னை படுக்க உட்கார வச்சு என் மடியில் ஏறி உட்காந்து படுத்துக்கிறான். ஒவ்வொரு ஸ்டேஜில் குழந்தைங்க ஒரு மாதிரி இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாளோட நாளாக அப்படியே கடத்திட்டுருக்கேன். இப்போ தான் அவனுக்கு அந்த மாதுளம்பழம்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். ஸோ அதை சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்குள்ளேயும் தலையெல்லாம் சீவிட்டு நானும் ரெடி ஆகிக்கிறேன். எனக்கு எப்போவுமே காலையிலே பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு ஸோ கொஞ்சமாவது என்னை பேம்பர் பண்ணிக்கிட்டேன் அன்றைக்கி அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அன்றைக்கி டே பாசிட்டிவாக போகும். இல்லை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் கவனிக்காமல் அப்படியே போனேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே ரெடி ஆகிறதுக்கு தான் பார்ப்பேன். என்னோடய ஸ்கின் பார்த்தா நல்லாவே தெரியும், க்ளோயிங் அண்ட் ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை.
ஆலோவேரா ஜெல் ஃபேஸ்க்கு போட்டுட்டு ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், ஒரு பொட்டு, அதுக்கப்புறமா காஜல் மட்டும்தான் போட்டிருக்கேன். என்னோட டெய்லி மேக்கப் இதுதான். மற்றபடி ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடுறது கிடையாது. பேக் ஏதாவது போடுறேன் அப்படின்னா பாத் பவுடர் தான். ஸோ இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. நிறைய பேர் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆர்கானிக்ஸ் கொடுக்குறோனோ அதே தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டாக்டர் வந்து டெய்லியுமே இந்த ORS பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து குடிக்க சொல்லி ஒரு ஜூஸ் மாதிரி எழுதி கொடுத்துருந்தாங்க. இது மெடிக்கலில் வாங்கினது தான். எனக்கும் த்ரிஷனுக்கும் எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி செகண்ட் பாட்டில் வந்து குடிச்சிருக்கேன். அப்பப்போ தண்ணியில் உப்பு, சுகர் போட்டும் அதுவும் வந்து ஹஸ்பண்ட் இருக்கும்போது கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நம்மளுக்குன்னு கவனிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ நோகு நாப்பில் இந்த ஜூஸ் எடுத்து மட்டும் குடிச்சிட்டு நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் தயிர் உர ஊற்றி 2 நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி வந்து பால் காய்ச்சி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் நிறைய மசாலாஸ்லாம் வீட்டிலே நானே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்குவேன். பட் வீட்டில் தீந்து போயே ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி எப்படியாவது ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கானா சர்லாக் அண்டு கரம் மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு கரம் மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். பட் மக்கானா சர்லாக் வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு லாஸ்ட் மினிட் வந்து டைம் இல்லாமல் போயிடுச்சு. வீட்லேயே கரம் மசாலா ஆத்தென்டிக்காக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கரம் மசாலாவுக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னாலே வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் கரம் மசாலா. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பிக்சர்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது மட்டும் இல்லை, நான் போடுற நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதோட பிக்சரோடு அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்லையே, நம்ம கொடுக்குற ரெசிபீஸ் எல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா சூடு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கரம் மசாலா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. பட் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா கம்மியான அளவுக்கு தான் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் பக்கமாவது வந்துடும். இந்த பவுடர் நல்லா சூடு ஆற விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்த கையோட மக்கானா சர்லாக் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் திடீர்னு கால் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம், ஒரு முக்கியமான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் வேலைக்கு தேவையானது வாங்கணும். ஸோ அதனால் வெளியில் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏர் கூலருக்கு வேலை வந்துருச்சு. நல்ல வெயில் அடிக்குதா, ஸோ இது இருந்தால் தான் நைட் டைம் நல்லா ஸ்லீப்பிங் இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ஈவினிங் எப்போவுமே வெட்டலை தீபம் போடுவேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி அந்த டைமில் வந்து வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறதுனால சாமிக்கு முன்னாடியே ஒரு 6 மணிக்கு முன்னாடியே நல்லா சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நான் வந்து இந்த வெத்தலை தீபம் கணக்கு போட்டெல்லாம் வந்து போடலை. எனக்கு எப்போ தோணுதோ எல்லா நாளுமே வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் வேலையாக அந்த டைமில் வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த டைம் ஏற்ற முடியாது இல்லையா. பட் முருகரை வேண்டிட்டு விளக்கு மட்டும் ஏற்றி பூவெல்லாம் வச்சுட்டு அவருக்கு வந்து பிரசாதம் பால் இல்லைன்னா ஏதாவது வீட்டில் எது இருக்கோ அதை படைச்சிட்டு அன்னைக்கு டேவை வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுடுவேன். வெத்தலை தீபம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த வெத்தலையை என்ன பண்ணுவீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். நேற்று கமெண்ட்டில் கூட பார்த்தேன். ஸோ அந்த வெத்தலையை வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அதை திரும்ப வந்து நம்ம சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கவரில் வந்து குப்பை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, பூ அது மாதிரிலாம். ஸோ அந்த குப்பையோடய சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து குப்பையோடு சேர்த்து போட்டுற வேண்டியது தான். பட் அந்த எச்சில் படுற குப்பையோடு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குப்பையை மட்டும் தனியாக ஒரு கவரில் கட்டி வச்சுட்டு டஸ்ட்பினில் போட்டுற வேண்டியது தான். ஆனால் வந்து இது ஆறு குளம் குட்டையில் போடணும்னு சொல்லுவாங்க. நமக்கு இங்கே எதுவுமே இல்லை இல்லையா, ஸோ வேறு வழி இல்லை. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டனுக்கு போயிட்டு செம்பருத்தி செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செடி மட்டும் வாங்கிட்டு புக் பண்ணி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா காரில் இடம் இல்லை, மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி அது எல்லாமே கிடக்கு. அதனால் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம போகிற டைமில் சில நேரம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால் புக் பண்ணி வச்சுட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. திரும்பி ரிட்டன் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மீன் கடை பார்த்த உடனே ஹஸ்பண்ட் நிறுத்திட்டார் வண்டியை. மீன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் சண்டே வந்து
உடம்பு சரியில்லாதனால எதுவுமே சாப்பிடல. நான்வெஜ் சுத்தமாவே நான் தொட்டுக்கல. அதனால கண்டிப்பா மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாரி அந்த சண்டே வந்து நான்வெஜ்லாம் பார்க்க நெறையா இருக்கு. இது எல்லாமே எப்படி சாப்பிடுவீங்க? அடுத்த நாளும் வச்சுக்குவீங்களான்னு கேட்டீங்க. அது எப்படிங்க அடுத்த நாள் வைக்க முடியும்? இல்ல ஒரே நாள் தான் அத சாப்பிட முடியுமா சொல்லுங்க? இங்க பக்கத்துல ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டுக்கெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நாங்களும் சாப்பிடுவோம். இப்போ இல்ல எப்போ நான்வெஜ் எடுத்தாலும் சரி, இல்ல ஸ்பெஷலான குக்கிங் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் செய்வேன். அதனால தான் அந்த டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாம்பழத்தை விட காய் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்கும் சஷுக்கும் வந்து மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு காய் ரொம்ப பிடிக்கும். டின்னருக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. இட்லியும் இட்லி பொடியும் வச்சு அன்றைக்கி டேவை ஓட்டியாச்சு எப்படியும். அப்புறமா வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் போய் தூங்கணும். டே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா காரசாரமாக நல்லா புளிப்பாக மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான புளி வந்து நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் லைட்டாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து மண் சட்டியில் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மீன் குழம்பு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் 2 எண்ணெயும் சேர்த்து தான் போட்டு ரெடி பண்ண போகிறேன். சூப்பராக வந்திருந்தது டேஸ்ட்டு. நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 2ம் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு இதில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது அந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே குழம்புக்கு அரைச்சிடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா தேங்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஆயிலே நல்லா வதக்கி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தேங்காய்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து மீன் குழம்புக்கு தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ, புளியோட அந்த புளிப்பை விட தக்காளியோட புளிப்பு வந்து மீன் குழம்புக்கு ருசியை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை. ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தது. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி ட்ரை பண்ண மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு மாதிரி ட்ரை பண்ணவே மாட்டீங்க. இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னது தான். என்னால் ஆக்டிவாக இருக்க முடியலை அதுக்கு மேலே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஓரளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இதில் உங்களுக்கு மோட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.